வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சோம்பு, வெந்தயம், ஜீரகம் கூட போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பூண்டு பல் ஒரு 10 பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், வெங்காயத்தையும் இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லைங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எல்லாமே ஒன்றா பண்ணணும் இல்லையா? சில டயத்தில் நம்ம தனித்தனியாக போட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த புளியும் மிளகாத்தூளும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் புளி கரைச்சி வச்சுட்டேன். லெமன் சைஸ் புளி போட்டோம்ல, கரைச்சி வச்சாச்சு. மிளகாத்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். தேவையான அளவு சால்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு மட்டும் போடுறேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா இதிலே கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியும் இதுலேயே நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ வர தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, வதங்கவே மாட்டேங்குது. உப்பு போட்டால் கூட வதங்க மாட்டேங்குது, அப்படியே தான் முழிச்சு நிற்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கல் உப்புலேயே போட்டு இந்த குழம்புலே கரைச்சி விட்டுடலாம். நல்லா பெசரி நல்லா கரைச்சி விட்டுறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு கரைஞ்சி போயிடும், ஈஸியாக வெந்து போயிடும் பாருங்கள் குழம்பு கொதிக்கும் போது. அதனால் இப்படி போட்டுடலாம். நம்ம இவ்வளோ கரைக்கிறேன், அப்பயும் பாருங்கள் ஹார்டாக இருக்குது. என்னன்னு தெரில, இப்போ வர்ற தக்காளி எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவே இல்லை, ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக செய்கிற குழம்பு இது. ரொம்ப ஈஸி மெத்தடு. பேச்சுலர்ஸ்லேருந்து சமையல் தெரியாதவங்கலேருந்து செய்யலாம் அது. இப்போ நம்ம உப்பு, காரம், புளிப்பு, டேஸ்ட்டு எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதில் இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா எப்பயுமே காரக்குழம்புல இது மாதிரி குழம்பெல்லாம் நல்லா கொதித்து அந்த மசால் ஸ்மெல் போனால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். வெறும் தண்ணியாக உங்களுக்கு தெரியுது. இது கொதித்து சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிடும். எப்பயுமே காரக்குழம்புலாம், மீன் குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சு, பருப்பு உருண்டை குழம்பு எல்லாம் இப்படி தண்ணியாக வச்சோம்னா அது சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக நல்லா ஆகிடும். நம்ம இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாயை வச்சுட்டோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. ஆயில் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ உடம்பு ஹெல்த்துங்க. இதில் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம கடுகு, வெந்தயம், ஜீரகம், சோம்பு போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா வறுபடட்டும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக, புளி தண்ணி, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், பார்க்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, தலன்னு இன்னும் சுண்டி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டும். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை வந்து நம்ம உடச்சி அப்பப்போ ஊற்றுறத விட இந்த மாதிரி நம்ம உடச்சி தனியாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, இது ஒன்று அப்படியே மேலே ஒட்டாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். தனித்தனியாக ஒருத்தருக்கு முழுசாக கிடைக்கும், பிரியாமல் மெதுவாக அதுமாரி உடச்சி ஊற்றிடலாம்.
3 முட்டை ஊற்ற போகிறேன். நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இன்னொரு முட்டை உடைக்கும்போது பார்க்கலாம். நல்லா சுண்டி வரட்டுங்க. சுண்டி வந்தோடனே முட்டையை ஊற்றி நல்லா வெந்தோடனே இறக்கிட்டால் நம்முடைய முட்டை குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டையாக உடச்சி வச்சுருந்ததை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த முட்டையும் ஊற்றிடலாம். மூணாவது முட்டையும் இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அப்படியே ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் குண்டு குண்டாக தனித்தனியாக அப்படியே அழகாக வந்துருக்கு. பலூன் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். ஒரு முட்டை பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லாமே பலூனாக நல்லா உப்பி வந்துருக்கு. பார்த்தீங்களா, முட்டை குழம்புல பார்க்கவே ஆசையாக இருக்குங்களா? டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் தள்ளினோடனே அந்த முட்டை பலூன் உடையுது பாருங்கள். 3 முட்டையும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். முட்டை குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மழைச்சாரல் மாதிரி கருவேப்பிலையும் நம்ம தூவிடலாம். அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுலாமா? உடையாமல் அப்படியே திருப்பி விட்டுலாம். பேக் சைடும் வேகணும்ல, திருப்பி விட்டுடலாம். முட்டை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அந்த முட்டையை தொட்டுட்டே நம்ம சாப்பிட்டுடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம திருப்பி விட்டு முட்டையை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். தனியாக உடையாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ குழம்பையும் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழம்பு ஊற்றிட்டு அந்த முட்டை தெரியாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வீடியோ எடுத்தேன். 3 உடச்சி ஊற்றின முட்டை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே எம்மியாக அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம இப்போ குழம்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலே முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். ஈஸியான இந்த முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.